மீடியா மினிஸ்ட்ரியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்களோ அப்படின்னா இந்த ஜனங்கள் நமக்கு பிடிக்காத ஜனங்கள், நமக்கு விரோதமான ஜனங்கள், நம்மளை குறித்து தேவையில்லாத காரியங்களை அவங்க நமக்கு தீமை செய்யும்படி. இப்போ குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு செய்வனை வச்சுருக்காங்க, என்னோடய தொழில் விருத்தி அடையாமல் போயிடுச்சு, அதனால் என் குடும்பத்தில் தலைமுறைகளே இல்லை, ஏன்னா எங்கள் தலைமுறைகள் இல்லாதபடி எங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அநேக உலகத்தானுடைய பேச்சு நமக்குள்ள காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி தானே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இந்த உலகம் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்மளுடைய தொழில் டவுன் ஆச்சுன்னா யாரோ என்னுடைய தொழிலுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, முடிஞ்சிச்சு என் தொழில் அப்படிங்கிறோம். நம்மளுடைய ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பெண் குழந்தையெல்லாம் பிறக்கும், ஆண் குழந்தையே ஆண் வாரிசே இல்லாமல் எங்களுக்கு பண்ணிட்டாங்க பிரதர், என்ன செய்யறதே தெரியல, நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், அது எங்களுக்கு நடக்கலை, வெறும் பெண் குழந்தைகளாக தான் இருக்குது, எங்களுடைய வாரிசையே தலைமுறையுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு சிலருடைய பேச்சுகள் நமக்கு காதில் விழுகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாது, பிள்ளைங்க 40 வயசு 45 ஆகும், பெண் குழந்தைகளுக்கு அந்த வீட்டுக்கு கல்யாணமே நடக்க முடியாதபடி ஒரு தடைகள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, மாந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்ப்போடு புலம்பி கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, உலகத்தான் நமக்கு செய்யலாம். ஆண்டவர் இதெல்லாம் மாற்றுறதுக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்து நமக்காக கடைசி துளி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுக்க வந்திருக்காரு. இதப்போ தான் இந்த வேலையில் சொல்கிறார் ஆண்டவர், இந்த காரியத்தை மாறுதலாய் முடிக்க என்னால் கூடும் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் தொழிலில் ஒரு செய்வனை வச்சு கீழ்த்தண்டிக்கு போயிட்டீங்களா, தலைமுறைகள் இல்லையா, கல்யாணம் பண்ண முடியும், கவலைப்படாதீங்க, அந்த காரியத்தை மாறுதலாய் முடிக்க ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகத்தான் நம்ம மத்தியில் வந்திருக்காரு. எது இழந்து போனோமோ அது மீட்டெடுக்கும்படி அவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வேலையில் உங்களுடைய காரியம், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்களோ அந்த காரியத்தை அப்படியே நேராக மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். விசுவசிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் தலைமுறைகள் இல்லையா, ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதை மாறுதலாக முடிக்க நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தொழில் விருத்தி அடையாமல் இருக்குதா, அவருடைய சமூகத்தை அவருடைய வார்த்தைக்கு நேராக கட்டப்பட்டு இருங்க. அவருடைய காரியத்தை, உங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிப்பாய். திருமணம் ஆகாதபடி தடைகள் இருக்கிறதா, அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு இந்த தடை ஏன்னு தெரியல, அப்பா நீங்கள் இடைப்படுங்கப்பா, உமது கருத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் மாறுதலாய் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கார். எது என் பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லையா, அவருடைய கருத்தில் கொடுங்க. அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடித்து கொடுக்க அவர் உங்களோடு கூட இருக்கார். எப்படி கூட இருப்பார்? வார்த்தை வழியாக தான் உங்கள் கூட இருப்பார். இப்போ உங்கள் தொழில் விருத்தி அடையலைன்னா உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படிங்கிற வசனம் இந்த பைபிளில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வார்த்தை எடுத்து படிக்கணும், படித்து அதை பார்க்கணும், அதை படிக்கணும், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இதுதாங்க மாறுதலாக முடியும். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு என்னுடைய காரியத்தை ஆண்டவர் மாறுதலாக முடிச்சு கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற வார்த்தை எடுத்து நம்ம படித்து அறிக்கை பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்கள் கண்டிப்பாக மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. இப்போ திருமண காரியங்களில் தடை இருக்குன்னா தடைகளை தகர்த்து போடுவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அந்த வார்த்தை எடுத்துக்கணும். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு முன்பாக கடந்து செல்கிறார், எல்லா தடைகளுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார். இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே நமக்கு உரிமை சொத்தாக்கி அந்த வார்த்தையின்படி நம்ம வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்பொழுது அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு மாறுதலை உண்டாக்குவார். விசுவசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவர் நம்மளோடு நல்லவராகவே கூட இருக்கிறார். ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். அவருக்கு உலகத்தான் தீமை செய்வதை நன்மையை மாற்றி கொடுக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் தெய்வமே, இந்த வேளையில் அப்பா, இந்த இலங்கை தேசத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்க ஜனங்களுக்கு நேராக அப்பா, அவர்களை அனைவரையும் உடைய சமூகத்தில் அப்படியே ஆவியில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே எதெல்லாம் இழந்து இருக்காங்களே அப்பா, அப்பா அந்த செய்கிற தொழிலில்
பிசாசு கை வச்சிருக்கானா அந்த காரியத்தை ஆண்டவரே அதை அவர் கையை எடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த காரியத்தில் அப்பா உம்முடைய கரம் நீட்டப்பட்டு ஆண்டவரே அது மாறுதலாய் நீங்கள் நன்மையாய் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அநேக அப்பா ஏஜ் ஆகியும் இன்னும் திருமணம் ஆகாதபடி தடைப்பட்டு இருக்க எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அவருடைய குடும்பத்தில் நீங்கள் நன்மை செய்கிற தெய்வன், நீங்கள் உலாவி ஆண்டவரே அந்த குடும்பத்தில் அவருடைய தடைப்பட்ட காரியத்தை நன்மையாய் நீங்கள் மாற்றி கொடுக்கும்படியாய் உமது கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். படித்து ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அப்பா எந்த காரியத்தில் அவங்க தடைப்பட்டிருக்காங்களோ அந்த காரியத்தில் உம்முடைய கரம் நீட்டப்பட்டு அந்த தீமையான எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரை பிரேக் இருக்குதோ அந்த ஆண்டவரே பிரேக் த்ரூ உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா அவருடைய எந்தெந்த காரியத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக இயேசுவே எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவர். அப்பா இந்த காரியத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இது எங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்களோ அந்தந்த காரியத்தில் அப்பா நீ நன்மையான ஒரு மாறுதலான முடிவை ஆண்டவரே நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா நீங்கள் கூட இருந்து பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமது கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.